அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று தேய்பிறை அஷ்டமி. மிக சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள், தீராத அனைத்து கஷ்டங்களும் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தை தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நம்மளுக்கு திங்கட்கிழமையோடு இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது வருது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியிலையும் நம்ம கால பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா யம பயம் நீங்கும், எதிரிகளினுடைய தொல்லைகள் நீங்கும், தீராத நோய்கள் தீரும், தீராத கஷ்டங்கள் தீரும், தீராத கடன் பிரச்சனைகள் தீரும். இப்படி நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு திதி அப்படின்னா அஷ்டமி திதி. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த அஷ்டமி திதியில் நம்ம கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். சிவாலயங்களில் கண்டிப்பாக நம்மளுக்கு கால பைரவர் சன்னதி அப்படிங்கிறது இருக்கும். தெற்கு நோக்கி அவர் பார்த்து கொண்டிருப்பார். இவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காசியில் இவர் தான் 4 பக்கமும் காவல் காத்து கொண்டிருக்கிறார். பொதுவாக இவர் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில்லையே பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கோயிலை நல்லா இரவு நடை சாத்தும் பொழுது எல்லா கதவையும் நடை சாத்தின பிறகு அந்த சாவியை காலபைரவர்கிட்ட வச்சுட்டு போயிடுவாங்களாம். ஏன்னா அவர் தான் காவல் தெய்வம். அவர் இந்த கோவிலை காவல் காப்பதாக ஐதீகம். இப்போல்லாம் அப்படி வைக்கிறது இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் காலடியில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ அங்கே எல்லாம் வைக்க முடியாது இல்லையா? அப்போது இந்த காவல் தெய்வத்துக்கிட்ட நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு என்னவெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வீட்டில் நம்ம பொதுவாக காலபைரவர் படம் வைக்கக்கூடாது, வச்சுருக்கவும் மாட்டீங்க. அப்போ அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பைரவர் சந்நிதி இருக்கும் சிவாலயங்கள். அங்கு சென்று கடன் பிரச்சனை, உங்களுக்கு ரொம்ப தீராத கடன் பிரச்சனை இருக்குதுன்னா தயிர் சாதம் வீட்டிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் அதை நெய்வேத்தியமாக படைச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுப்பாரு. அந்த பிரசாதத்தை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் கொடுங்க. இப்படி நீங்கள் 8 அஷ்டமி திதிகளுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட நாள்பட்ட கடனாக இருந்தாலும் அது கண்டிப்பாக தீர்ந்துவிடும். இன்னொன்று, நிறைய பேர் இன்றைய தினம் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா, 2 தீபம் போட்டுட்டு கொஞ்சமாக பூ வச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி திதிகளில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு 2 வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, தேங்காய் இதை கொண்டு முன்னாடியெல்லாம் கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலே தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டு வருவாங்க. இப்போ அப்படிலாம் பண்ணுறதே கிடையாது. சும்மா போய் ஒரு கற்பூரமோ இல்லை 2 பூவையோ வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வந்துடுறோம். அப்படி செய்யாதீங்க. இப்போ அந்த திதிகளில் நீங்கள் போய் கும்பிட்றதா இருந்தால் இப்படி எடுத்துகிட்டு போங்க. உங்கள் வீட்டில் இருந்தே உங்களுக்கு ஒரு 5 பழமோ 7 பழமோ ஒரு தேங்காய், வெத்தலை, பாக்கு இது எல்லாம் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது வாழைப்பழம் நம்ம மஞ்சள் பழம் இல்லாமல் நம்ம செவ்வாழை பழம் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும் இது இந்த செவ்வாழை பழம் பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் பைரவரை வழிபாடு செஞ்ச பிறகு அஷ்டமி திதிகளில் நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு ஏதாவது உணவு அதாவது பிஸ்கெட் பாக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது உங்ககிட்ட இருக்குதுன்னாலும் கோதுமையினால் செய்யக்கூடிய பலகாரங்களை நாய்களுக்கு போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அஷ்டமி திதிகளில் நாம் செய்யக்கூடியது இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்வது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இது ரொம்பவே ஒரு வரி மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் நொடி பொழுதில் தீர்த்து வைப்பார். ஓம் க்ரீம் பைரவாய நமக, ஓம் க்ரீம் பைரவாய நமக, ஓம் க்ரீம் பைரவாய நமக. இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். குறைந்தது 27 முறையாவது பாராயணம் பண்ணிவிட்டு மனதார உங்கள் கஷ்டங்கள் தீரணும், என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தீர வேண்டும் அப்படிங்கிறத கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க. இப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்தையும் தீர்த்து விடுவார்.
அம்மா எங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் போக முடியாது, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அருகில் கோவில் இல்லை ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா வீட்டில் பைரவர் படம் நம்ம வச்சுருக்க மாட்டோம். சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் வச்சுருந்தீங்கன்னாலும் சரி, அதற்கு முன்பாக ஒரு சாதாரண மண் அகல் விளக்கு, எந்த படமும் இல்லைம்மா, சிவலிங்கம் கிடையாது, சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் கிடையாது அப்படின்னாலும் கூட ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அந்த தீப ஒளியில் பைரவரை ஆகாவனம் செய்து ஓம் க்ரீம் பைரவாய நமக அந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்க. பைரவரை நினச்சி. கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் இதை செய்யுங்க. கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கோவிலுக்கு போங்க. இந்த அஷ்டமி திதிகளில் கோவிலுக்கு போவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம தினம்தோறும் கடவுளை வழிபட்டாலும் அந்தந்த தெய்வத்திற்குண்டான அந்த திதிகளில் நமக்கு போய் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனை இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் சொல்லலாம், 1000 பிரச்சனை இருந்தால் எப்படி சொல்கிறது அப்படின்னு நம்மளே சொல்லி சிரிச்சிருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பவர் யார் அப்படின்னா பைரவர் தான். வீண் பழி சுமத்துறாங்க. நான் அந்த தவறை செய்யவே இல்லைம்மா, நான் அந்த வார்த்தையை கூட சொல்லலை, ஆனால் நீ தான் சொன்ன, நீ தான் செஞ்சேன்னு என்கிட்ட வீண் பழி சுமத்தி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபாடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீண் பழிகள் நீங்கி உண்மையிலேயே அந்த தவறை செய்தவர்கள் யாரோ அவரை கண்முன் நிறுத்துவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி திதிகளில் தீபம் ஏற்றுவது 3 தீபங்கள் ரொம்ப விசேஷம். 1 பூசணிக்காய் தீபம். வெண் பூசணிக்காயை தான் நம்ம தீபம் போடணும், மஞ்சள் பூசணிக்காயில் போடக்கூடாது. அந்த வெண் பூசணியை 2ஆக கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற விதைகள் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இன்னொன்று மிளகு தீபம். இந்த மிளகு தீபம் ரொம்ப விசேஷம். 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை ஒரு சிகப்பு நிற துணியில் ஒரு மூட்டையாக கட்டி 2 அது மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதில் இந்த தீபத்தை நீங்கள் போட்டுருங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்னொன்று சாதாரண மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். எலும்பிச்சம்பழ தீபம் ஏற்றுவாங்க. இப்படி அஷ்டமி திதிகளில் பைரவருக்கு இந்த தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது தீராத கடனை தீர்ப்பதோடு எதிரிகள் தொல்லை நீங்கும், மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தையும் நீக்கிவிடுவார். இந்த அஷ்டமி திதியை எப்போவுமே தவற விடாதீங்க. தேய்பிறை அஷ்டமியில் நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைய ஆரம்பித்தது அப்படின்னு தாங்க அர்த்தம். கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.